வணக்கம். அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ தொகுப்புக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னா, தொலை தூரத்தில் இருக்க ஆண் பெண்ணை விரும்பக்கூடிய நபரோட சிந்தனையை அதிகப்படுத்தி வசியம் பண்ணக்கூடிய ஒரு மிகச்சிறந்த தாந்திரிக முறை. இந்த தாந்திரிக முறையை சமீபத்தில் தான் ஒரு நண்பருக்கு நம்ம கொடுத்தோம். ஏன்னா அவருக்கு அந்த வசியங்கிறது வேறு செய்யலை. ஏன்னா நேர காலத்தை பொறுத்து தான் அதாகும். ஆனால் நம்ம தாந்திரிக முறையில் கையில் எடுத்தனால வெகு சீக்கிரம் இதாகிருச்சு. இந்த முறை நம்ம நீண்ட நாட்களாக மாந்திரிக தேடலில் இருந்தபோது சில குறிப்புகள் எழுதி வச்சுருந்தோம். இப்போ சமீபத்தில் நம்ம புஸ்தகத்தை எடுத்து பார்க்கும்போது இந்த முறையை நம்ம கொடுத்தோம். இந்த முறையை ரொம்ப எளிமையாக பண்ணலாம். சரிங்களா? ரொம்ப எளிமையாக பண்ணலாம். இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு எலுமிச்சங்கனி தேவை. சரிங்களா? ஒரே ஒரு எலுமிச்சங்கனி இருந்தால் மட்டும் போதும். ரெண்டாவது அஞ்சனக்கல். தமிழ் மருந்து கடையில் அஞ்சனக்கல்னு வாங்கிக்கோங்க. சரிங்களா? அது எப்படி உங்களுக்கு சொல்லணும்னா, குட்டி குட்டியாக நல்லா கல் மாதிரி இருக்கும். சரிங்களா? அதை நல்லா நீங்கள் இடித்து நல்லா பொடியாக்கிக்கோங்க. நல்லா இடித்து பொடியாக்கி நல்லா நைஸாக ஆக்கிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கருமஞ்சள். சரிங்களா? அதுவும் தமிழ் மருந்து கடையில் நீங்கள் வாங்கிக்கணும். ஏன்னா 2 விதமாக கருமஞ்சள் கொடுக்குறாங்க. ஒன்று அப்படியே இதாகவே கொடுக்குறாங்க. ரெண்டாவது அந்த காஞ்சி கொடுக்குறாங்க. சரிங்களா? ரெண்டாவது நார்மலாக நீங்கள் வீட்டுக்கு பெண்கள் பயன்படுத்துவாங்க இல்லையா, அந்த தாலிக்கு போடுவாங்கள்ல, அந்த மஞ்சக்கிழங்கு, அந்த இது நீங்கள் வாங்கிக்கலாம். நார்மலாக பயன்படுத்துகிற மஞ்சளும் சரி, கருமஞ்சளும் சரி, இதை நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, 2த்தையும் நல்லா தேய்ச்சி எடுத்து வைங்க. சரிங்களா? தண்ணியில் 2த்தையும் நல்லா தேய்ச்சி, கருமஞ்சளையும் சரி, நார்மலாக இருக்க அந்த மஞ்சளும் சரி, இது 2த்தையும் ஒன்றா இது பண்ணி, அந்த அஞ்சனக்கல், சரிங்களா, அதை இது பண்ணிங்களா, அந்த இதில் நல்லா நீங்கள் இது பண்ணணும். பண்ணிவிட்டு எலுமிச்சம்பழத்தை 2ஆக அறுத்து, அந்த அறுத்திருக்க பாகத்தில் நடுவில் இந்த இதை வைங்க. சரிங்களா? அந்த அஞ்சனக்கல், அந்த மை, இதெல்லாம் வச்சுருப்பீங்களே, அதை வச்சுட்டு உங்களோட உச்சந்தலை முடி, சரிங்களா, உங்களோட உச்சந்தலை முடியை எடுத்து அது நடுவில் வச்சு கருப்பு கலர் நூலால் நல்லா சுற்றுங்க. சரிங்களா? கருப்பு கலர் நூலால் தெளிவாக சொல்கிறேன் கேளுங்க. கருப்பு கலர் நூலால் நல்லா சுற்றிட்டு இறுதியாக என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட கட்டை விரல் ரத்தம், சரிங்களா, கட்டை விரல் ரத்தம் ஒரு 3 சொட்டு விடுங்க. அப்படி இல்லைன்னா 5 சொட்டு. சரிங்களா? 3 சொட்டு அப்படி இல்லைன்னா 5 சொட்டு விட்டுட்டு, எந்த பெண் உங்களுக்கு வசியம் ஆகணுமோ அவங்க பேரை 108 முறை மட்டும் சொல்லுங்கள். சரிங்களா? எந்த பெண் ஆண் யாராக வேணா இருக்கட்டும், அவங்களோட பேர் மட்டும் சொன்னால் போதும். சரிங்களா? பேர் மட்டும் சொல்லிவிட்டு ஒரு 108 திருப்பு வடமேற்கு திசையை அமர்ந்து அவங்க பேரை மட்டும் சொல்லுங்கள். அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, மயானத்தில் போயிட்டு எரிமேடை, சரிங்களா, எரிமேடையில் புதைங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் பிணம் புதைச்சிருப்பாங்க. சரிங்களா? வயிற்று பகுதியில் இந்த இதை நீங்கள் லைட்டாக குழி தோண்டி வயிற்று பகுதியில் புதைங்க. அப்படி இல்லைன்னா எரிமேடையில் நீங்கள் புதைக்கலாம். இப்படி புதைக்கக்கூடிய பட்சத்தில் எந்த நபரை நினச்சிட்டு அந்த பெயரை சொன்னீங்களோ அவங்க அளவுக்கு அதிகமாக உங்களை நேசிக்க ஆரம்பிப்பாங்க. உங்கள் சிந்தனை அடிக்கடி அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அவங்களால அங்கே இருக்க முடியாது. ஏதாச்சும் ஒரு வழியில் அவங்களை தொடர்பு கொள்ளுவாங்க. திடீர்னு ஃபோன் போட்டு பேசுவாங்க. உங்கள் சிந்தனையாகவே இருக்கும். சரிங்களா? உங்கள் சிந்தனையாகவே இருக்கும். இதை நீங்கள் தாராளமாக ஒரு தலையாக விரும்பக்கூடிய நண்பர்கள் இதை தாராளமாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். கை மேலே பலன் கொடுக்குது இந்த முறை. சரிங்களா? இந்த மாதிரி மாந்திரிக தாந்திரிக விஷயங்கள் தெரிஞ்சுக்கொள்ள அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.